ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இங்கே சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்னை கூப்பிட்டதுக்கு. சார் நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டார். அந்த டைமில் வந்து ஹோட்டல் மேனேஜ் படிக்கும்போது வந்து இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை கற்றுக்க முடியும், கெட்ட விஷயத்தை கற்றுக்க முடியும். அதே டைமில் எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் கேட்டேன்னா, பல விதமான முகங்களை வந்து ஒரே இடத்துல பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தரோட அணுகுமுறை எப்படி இருக்கு, நம்ம வந்து ஃபினான்ஷியலாக எப்படி க்ரோ ஆகுது, லாங்குவேஜ் கற்றுக்கிறது எப்படி, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது எப்படி, ஒருத்தர் அணுகுமுறை எப்படி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து கற்றுக்கிறது ஒரே இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் ஹோட்டல் மேனேஜர் தான் சொல்லுவேன் ஆணித்தரமா. ஏன்னா நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஹோட்டல் மேனேஜ் படிக்கும் போது அப்போ இருந்த ஒரு பக்குவம் வேற, இன்னைக்கு இருக்க பக்குவம் வேற. ஸோ அதனால இந்த டைம்ல எல்லாருமே வந்து ஹோட்டல் படிக்கிறது வந்து நல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து நம்மளோட சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் கிராஜுவேஷனுக்காக. நான் கேட்டரிங் படிக்கும் போது நிறைய இடத்துல நல்ல காலேஜ், அதாவது நல்ல ஹோட்டலில் போய் எனக்கு ஜாப் கிடைக்குமா, எப்படி ஜிஆர்ல கிடைக்குமா, ரடிசன் கிடைக்குமா, ரெசிடென்ஸ் கிடைக்குமா, மேரிட்ல கிடைக்குமா, ஹயாட்ல கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சுட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேடிசன் ப்ளூ இங்கே இருக்கு, பக்கத்தில் இருக்கு. அவங்க நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கு. எனக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, இப்போ இவங்களும் நல்ல ஒரு ஈஸியான வாய்ப்பு படிச்சிருக்க சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கு. வெரி குட். கண்டிப்பா ஹோட்டல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்ச பசங்க லைஃப் இருக்கா அப்படி கேள்வி வேண்டாம். வெரி குட் லைஃப் இருக்கு, வெரி குட் லைஃப் இருக்கு. நம்ம எங்க வேணாலும் சர்வே பண்ணலாம். பொதுவாக மக்களுக்கு என்ன தேவை, ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு தேவை. நல்ல சாப்பாடும் தராங்க, நல்ல காசும் தராங்க, நல்ல உடையும் தராங்க, தங்குறதுக்கு இடமும் தராங்க. ஸோ இது எல்லாமே இருக்க ஒரே இடம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். வெரி குட் க்ரோத் இருக்க ஒரு ஏரியா சொல்லக்கூடாது, இண்டஸ்ட்ரி அப்படி சொல்லலாம். சூப்பரான ஒரு ஏரியா சார். அதனால தான் நான் இன்னைக்கு நின்று உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் 1000 ரூபா ஸ்டைஃபன் வாங்கினேன். இன்னைக்கு வந்து நான் என் கூட ஒரு 15-20 பேர் ஒர்க் பண்றாங்க. என்னால முடிஞ்ச விஷயங்கள் நிறைய வந்து நான் கத்துட்டு வரேன். ஸோ இந்த லேர்னிங் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்னையோட நின்றுபடாது. அந்த லைஃப் லாங் வந்து நம்ம நிறைய விஷயம் கத்துட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லாவே இருக்கு, நிறைய விஷயம் நல்லாவே இருக்கு. அதாவது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்ல இருந்து எல்லாம் வருவாங்க. ஆனால் சேலத்தில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கா கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இங்க இருக்க கூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது, எல்லாரும் மக்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு அவேர்னஸ், அதெல்லாம் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரின்சிபல் இருக்காங்க, ஜிஎம் சார் இருக்காரு, பக்கத்துல சார் வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் அந்தந்த ஊர்ல வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது நல்லாவே மக்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்கு. நிறைய பேர் சேலத்துல இருக்கவங்க வந்து மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்லயும் ஈரோடுல இருக்கவங்க, இல்ல கரூர் பக்கத்துல இருக்கவங்க, இல்ல இந்த சைடு உளுந்தூர்பேட்டையில, என்ன சார் உளுந்தூர்பேட்டை. ஸோ அந்த சைடுல இருக்கவங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவா இருக்கு. இதுல வந்து ஆனஸ்டா சொல்றேன், எனக்கு வந்து கொங்கு பெல்ட்ல வந்து நல்ல ஒரு கோழி, நாட்டுக்கோழி சாப்பிட்டோம்னா கொங்கு பெல்ட் மட்டும் தான் சொல்லுவேன். மதுரைக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா இல்ல, ஒருத்தர் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஆனா அதிகமான ஸ்பைசஸ் அதிகமா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மதுரை, திருச்சி அந்த மாதிரி சைட்லாம் சொல்லலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, ஒரு நாட்டுக்கோழி போட்டு சமைச்சிடுறாங்க, வேற எதுவுமே இல்லை. ஆனா வெரி குட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதுதான் விஷயம். ஸோ ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். எந்த ஊரையும் குறை சொல்ல முடியாது, எந்த ஊரையும் விட்டு தர முடியாது. அதான். தேங்க்யூ. நான் டிப்ளமோ தாங்க முடிச்சேன், சேர்ந்து ஒரு கோர்ஸ் எடுக்கலைங்க. நான் honest-ஆ சொல்றேன், நம்மளோட தேடல் நம்மளுக்கு என்ன, அடுத்த பிளான் என்ன, ஃபியூச்சர் பிளான் என்ன, அதை பேஸ் பண்ணி நம்ம தேடினா அது போதும். இப்ப நான் படிச்சுன்னு சொல்லிட்டு இவரும் போய் படிக்க வேண்டாம், இவர் படிச்சுன்னு சொல்லிட்டு இவரும் படிக்க வேண்டாம். அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு என்ன தேவை, இது படிச்சா எனக்கு இந்த ஜாப் கிடைக்கும். ஸோ இது படிக்கும் போது இன்னொரு ஜாப் எனக்கு வேணும், ஹையர் லெவலில் எனக்கு வேணும்னா அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது நல்லது. இதான் விஷயம். சரிங்களா? அதே மாதிரி மிஸ்டர் பிரபு சாருக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாரு இந்த இடத்துல, என்ன வாங்க வாங்க சொன்னாரு, எனக்கு புரியல. ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆன மாதிரி இருக்கு. ரியலி தேங்க்யூ. நம்ம ஜிஎம் சாருக்கும் வந்து பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உரிமையாளர் சேர்மன் அவருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இது சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டோடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டே அண்ட் ஆனுவல் டே செலிப்ரேஷன் இன்னைக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கோம். எங்களுடைய மாணவர்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து 2024 2025 வந்து பிஎஸ்சி டிகிரி கோர்சஸ், எம்பிஏ, டிப்ளமோ கோர்சஸ் வந்து முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு டிகிரி வாங்கியிருக்காங்க. ஒரு 30 to 40 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த கேட்டரிங் கோர்சஸ் எங்களோட இன்ஸ்டிடியூஷன் வந்து 2015 இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 10 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குங்க. எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே என் கூட சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. அவங்க இன்ஸ்டிடியூஷன் சக்ஸஸ்ஃபுல் காரணமே என்னோட டீம் மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்தோட சப்போர்ட் இல்லைன்னா எங்க இன்ஸ்டிடியூஷன் சொல்லி வளர்றதுக்கு முடிஞ்சிருக்காது. எங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது அட்டாச்சிங் டு ஒரு ஆடிசன் சேலம்ல இருக்கனால
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கேட்டரிங் கோர்ஸ் வந்து மக்கள் மனசுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமையலுக்கு ஒரு படிப்பா, சமையல் என்னத்துக்கு படிக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து எல்லாம் சொல்லுவாங்க. பட் சமைக்கிறது வந்து ஒரு செக்ஷனுங்க, ஒரு டிபார்ட்மெண்ட். அதுல 4 மேஜர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். அதாவது சமைக்கிறது வந்து பரிமாறுதல். அப்புறம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட். கெஸ்ட் எப்படி வெல்கம் பண்ணணும்ட்டு. ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். ஒரு ரூம் எப்படி கிளன்லினஸா வைக்கிறது, ஒரு இன்டீரியர் டெக்கரேட் எப்படி பண்றது அப்படின்ட்டு இது 4 மேஜர் டிபார்ட்மெண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்குங்க. ஏன்னா மக்கள் மனசுல வந்து அது ஒரு கேட்டரிங் படிச்சா வேலை கிடைக்காதோ, பொண்ணு கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் இருக்குது. பட் அப்படி கிடையவே கிடையாது. நாங்க எல்லாருமே வந்து கேட்டரிங், எம்பிஏ எல்லாமே முடிச்சுட்டு தான் இந்த நல்ல நிலைமையில இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப மாணவர்கள் பாத்தீங்கன்னா போன வருஷம் முடிச்சாங்க. இந்த வருஷம் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி வாங்கினவங்க எல்லாருமே வந்து அதுல பாதி பேர் வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியில தான் இருக்கிறாங்க. இதுக்காக நம்மளுடைய கிராஜுவேஷன் டேக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அதனால இதுல வேலை வாய்ப்புங்கிற பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 3 ஸ்டார்ல இருந்து 7 ஸ்டார் ஹோட்டல் வரைக்குமே வந்து வேலை வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம இன்ஸ்டிடியூஷனல் கேட்டரிங், இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங், ரயில்வே கேட்டரிங், ஏர் கேட்டரிங், ஃபிளைட் கிச்சன்ஸ், ஓன் பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இல்ல பேக்கரி தனியா வைக்கலாம், அப்படி இல்லாட்டி ப்ரொஃபசர் லைன்ஸ்ல எல்லாமே போலாம், இல்ல ஷிப் கேட்டரிங். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்குங்க இந்த கேட்டரிங் கோர்ஸ்ல. எங்களோட சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்து சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி. அது இல்லாம வந்து ரேடிசன் ஹோட்டல் வந்து அட்டாச்சா இருக்கனால வந்து ஒரு ரியல் எக்ஸ்போஷர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்குங்க. ஒரு அனுபவம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸா வந்து 3 வருஷத்துல நாங்க வெளியே கொண்டு வந்துருவோம். ஏன்னா ஒரு களிமண்ணை கொடுக்குறாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதை வந்து சிற்பமா செதுக்கி அவனை ஒரு நல்ல சிற்பமா வந்து நல்ல ப்ராடக்டா வெளியே கொண்டு வர்றது எங்களுடைய கடமைங்க. இது வந்து என்ன சொல்றது, ப்ரொஃபசர் தொழில் வந்து ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன். அது வந்து யாராலையுமே வந்து இது பண்ண முடியாது. கேட்டரிங் கோர்ஸ் எடுத்து படிங்க, நல்ல லைஃப்ல சைன் ஆகலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். இப்ப வந்து சீஃப் கெஸ்டும் சரி, எல்லாருமே சரி, இன்னைக்கு வந்தவங்க ஒரு மந்த்லி வந்து 1 crore கூட ஏர்ன் பண்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது சிரமம் இருக்கு. பயப்பட வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர் யாரா இருந்தாலுமே, இல்ல ஹை மார்க் எடுத்தவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க, நல்ல நிலைமைக்கு வரலாம். சீக்கிரமா கை நிறைய சம்பாதிச்சுட்டு ஒரு 40 வயசுலயே செட்டில் ஆயிடலாங்க. ஏன்னா 45 வயசுக்கு மேல யாரும் வந்து வேலை செய்ய முடியல. 50 வருஷத்துக்கு மேல எல்லாம் யாரும் இப்ப ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கை நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா ஏழையா பிறக்கிறது தப்பு இல்லைங்க, ஏழையா வாழ்றதுதான் தப்பு. அதனால வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. வாங்க. அது இல்லாம சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்க உருவாக்கி தரோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ரேடிசன் ஹோட்டல் மட்டும் 1600 ஹோட்டல் இருக்குது. உலகத்துல வந்து 1600 ஹோட்டல் இருக்குது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து கவலைப்பட தேவையே இல்லை. அவங்களுக்கு முழுமையா 101% வேலை வாய்ப்பு நாங்க தந்திருக்கோம். அது இல்லாம இப்ப அடுத்தது வந்து ஆனுவல் டே நடக்க போகுதுங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பிரஸ் பீப்புள்ல இருந்து எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். பிரபு, பிரின்சிபல்.